உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட இனங்கள் எல்லாம் கிளர்ச்சி செய்து புரட்சி செய்து அரசியல் செய்து விடுதலை பெற்றிருக்கிறது. ஆனால் நாம் நீண்ட காலமாக அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறு மாற்றத்தை கூட விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகளில் இந்த நிலத்தில் ஒரு சிறு மாற்றம் கூட கிடையாது. அந்த மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்துவதற்கு மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்த பிள்ளைகள், எளிய பிள்ளைகள். அப்பா முதலமைச்சராக இருந்தார், அப்புறம் மகன் முதலமைச்சர் ஆவார், மந்திரி ஆவார். அப்படி வழி வழியே வாரிசு வாரிசாக வராது. உழைக்கும் அடித்தட்டு மக்களின் வாரிசுகள், அன்றாடங்காட்சிகளின் பிள்ளைகள் அணி அணியாக திரண்டு வந்தோம். அன்னை தமிழின பிள்ளைகள் என்கிற அடையாளத்தோடு இந்த மண்ணிலே திரண்டு நிற்கிறோம். மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை என்கிறார் சீன புரட்சியாளர் மாசேதுங். அந்த அடிப்படையில் என் மக்களுக்கென்று இன்றைக்கு ஒரு அரசியல் புரட்சி படை இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மக்களின் எந்த பிரச்சனைக்கும் முதலில் முன்னின்று களத்திலே மக்களோடு மக்களாக நின்று போராடுகிற ஒரு இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டை ஏற்று நிற்கிற கட்சி, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பெரும் பணியிலிருந்து, பேரழைப்பிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. காலதாமதிப்பது என்பது பேராபத்தை உருவாக்கும் என்று எங்களுடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியது போல, உலகில் எங்களுக்கென்ற ஆதரவு கரம் நீட்டவோ எங்களுக்கென்று குரல் எழுப்பவோ எவரும் இல்லாத நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்கள். எங்களுக்கு நாங்களே என்கிற உண்மையை உணர்ந்து, என்னுடைய மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல, என்னுடைய உணவை நானே எடுத்து உண்பது போல, எனக்கான உரிமையையும் நானே போராடி பெறுவது என்பதை உணர்ந்து தெளிந்து அறிந்த பிறகுதான் இந்த புரட்சிகர அரசியல் பயணத்தை தொடங்கினோம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரனுடைய புரட்சி மொழியை உள்வாங்கி அதிகாரம் மிக வலிமையானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது, அதிகாரம் மிக மிக வலிமையானது, அது அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற கோட்பாட்டை உள்வாங்கி இந்த களத்திலே மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு மாற்று அரசியல் புரட்சியை இந்த நிலத்திலே முன்னெடுக்கிறோம். மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது என்ற எங்களுடைய தாத்தா பொது உடைமை போராளி கலியபெருமாள் அவர்களுடைய கருத்தை உள்வாங்கி, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற அண்ணல் அம்பேத்கரனுடைய அந்த புரட்சி மொழிகளை, தத்துவ வரிகளை வார்த்து கொண்டு இந்த களத்திலே ஒரு புதிய தூய அரசியலை முன்னெடுத்து உங்கள் பிள்ளைகள் வருகிறோம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலை முற்றுமுழுதாக மாற்றி, பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உடைத்து தகர்த்து, மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த நிலத்தில் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இந்த மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல, செயல். ஒவ்வொன்றிலும் மாறுதல் தேவைப்படுகிறது. அனைவருக்கும் கல்வி, ஏழை கொன்று பணக்காரனு கொன்று என்று இல்லாது சரியான சமமான தரமான கல்வி தரப்பட வேண்டியது. ஒரு நாட்டின் எத்தனை வளங்கள் இருந்தாலும் ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம்தான். அந்த அறிவை வளர்க்கும் கல்வி இன்னைக்கு சந்தை பொருளாக, ஒரு வியாபாரமாக மாறி நிற்கிறது. அறிவை வளர்க்கக்கூடிய அறிவு கருவறையான வகுப்பறை இன்னைக்கு வர்த்தகரையாக மாறி நிற்கிறது. அதிக பணம் கொடுத்தால் நல்ல கல்வி கற்றுக்கொள்ள முடியும் என்கிற நிலை. இந்த நாட்டில் பிறந்ததை தவிர எந்த பிழையும் எங்கள் பிள்ளைகள் செய்யவில்லை. நிறைய காசு இருந்தால் எந்த நோய் வந்தாலும் நல்ல மருத்துவம் பார்த்து கொள்ள முடியும், தனியார் மருத்துவமனைகளில் படுத்து. அந்த நிலையை தகர்க்க நினைக்கிறோம். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை தனி ஒரு முதலாளி கொடுத்து விடுவார் என்றால் எப்படி நம்புவது? தரமான கல்வி தனியார் முதலாளிதான் தர முடியும் என்றால் அரசு தோற்று போனதா? வலிமையற்றதா?
தனியார் மருத்துவமனையில் தான் சிறந்த மருத்துவம் கிடைக்கும் என்றால் அரசு மருத்துவமனை இதற்கு போட்டிவிட்டு போய்விடலாமே. அதற்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கோடிகள் நிதி ஒதுக்குகிறீர்கள். ஏன்? அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ உடல்நிலை சரியில்லை என்றால் ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போகிறீர்கள்? அரசு மருத்துவமனை என்னானது? அங்கே விடுத்தால் என்ன ஆகும்? அப்போ தரமற்ற மருத்துவமனை, மருத்துவத்தின் தரம் தாழ்ந்து இருக்கிறது என்றால் அப்போ அரசு தன் தோல்வியை ஒற்றுக்கொள்கிறதா? அரசால் தரமான மருத்துவத்தை கொடுக்க முடியல என்றால் அரசு எதற்கு? தண்ணீரை தனியார் முதலாளி தான் கொடுப்பான், தரமான தண்ணீர் அவன் தான் விற்பான். மின் உற்பத்தி விநியோகத்தை அரசை விட தனியார் தான் சரியாக செய்வான். அப்படினால் அரசின் வேலை என்ன? டாஸ்மார்க் சாராய கடை நடத்துவதா? சாராய ஆலை வைத்திருப்பதும் சாராய கடை நடத்துவதும் தானா? இதற்குத்தான் சாராய முதலாளிகளை தேர்வு செய்ததற்குத்தான் வரிசையில் நின்று ஓட்டு போடுறோமா? நீங்கள் நாட்டின் பிரதமரை தேர்வு செய்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாட்டில் இது பிரதமருக்கான தேர்தலா, புரோக்கர்களுக்கான தேர்தலா? ஒரு நிமிடம் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். இது நாட்டின் பிரதமருக்கான தேர்தல் என்று யார் சொன்னது? உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்கிற ஒரு தரகரை தேர்வு செய்கிற தேர்தல் இது. சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. தரகராக இருந்து உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலைதான் செய்ய முடியும். இந்தியாவிலே உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அதானி, அம்பானி. இந்தியாவிலே 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கப் போகிறார்கள். 3 இந்தியா இருக்கிறது என் உடன் பிறந்தவர்களே, 3 இந்தியா. ஒருத்தி பேருந்திலே வேலைக்கு வேகமாக சென்று கொண்டிருப்பால், அது ஒரு இந்தியா. ஒருத்தி விண்வெளியிலே பறந்து கொண்டிருப்பால், அது ஒரு இந்தியா. இடையில் கற்பப்பையை வாடகைக்கு விட்டு அந்த காசை வச்சு குடும்பத்தை நடத்துவாள் ஒரு பெண், அது ஒரு இந்தியா. 3 இந்தியா இருக்கிறது. இதில் எந்த இந்தியாவுக்கு பிரதமர் தேர்தல்? இப்போ எந்த இந்தியா? ஒரு இந்தியா சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்பும். கீழே ஒரு இந்தியா இருக்கிறது, சாக்கடை அல்வதற்கு மூக்க பிடித்து கொண்டு ஒருத்தன் மூழ்கி போவான், இது ஒரு இந்தியா. இது ஒரு இந்தியா. எத்தனை இந்தியா? பசியோடு பல கோடிக்கணக்கான குழந்தைகள் உறங்க போவார்கள், அது ஒரு இந்தியா. கொழுப்பை குறைப்ப ஒருத்தன் ஓடிக்கொண்டிருப்பான், அது ஒரு இந்தியா. ஓடிக்கொண்டிருக்கிறவன் பக்கத்திலே பசியோடு ஒருத்தன் கையேந்தி நிற்பான், பிச்சைக்கார இந்தியா, அது ஒரு இந்தியா. எத்தனை இந்தியா? வளர்ச்சி என்பது பளபளக்கும் கண்ணாடி மாளிகைகளை காட்டுகிறார்கள். அந்த கண்ணாடி மாளிகைக்கு பின்னாடி ஒட்டிய வயிறும் பஞ்சடைஞ்ச கண்களுமாக இருக்கிற பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், அது ஒரு இந்தியா. எந்த இந்தியாவிற்கான தேர்தல் இது? வளர்ச்சி என்பது சமவிகிதத்தில் இருக்கிறதா? டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா என்கிறோம். ஸ்மார்ட் சிட்டி இருக்கிறது, ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கிறதா? ஸ்மார்ட் சிட்டியில் என்ன? ஸ்மார்ட் சிட்டி வந்த பிறகு என்ன வளர்ந்து இருக்கிறது? சாலைகள் எல்லாம் சவக்குழிகளாக இருக்கிறது. முதன்மை சாலையை எப்படி என்றால் உள்சாலைகளில் எவன் பயணிப்பது? போய் பார்க்கிறீர்களா? எந்த கட்டமைப்பு சரியாக இருந்திருக்கிறது? மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓட ஒரு காவாய் இருக்கா? இத்தனை ஆண்டுகள் ஆண்டு மழை நீரை சேமித்து வைக்க ஒரு திட்டம் இருக்கா? ஒரு ஏரி குளம் இருக்கிறதா? குப்பையை கொட்டுவதற்கு 100 ஏக்கரில் நீங்கள் குப்பை மேடு வைத்திருக்கிறீர்கள். நீரை தேக்க எத்தனை ஏரி வைத்திருக்கிறீர்கள்? பரந்தூரில் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவோம் என்கிற பிடிப்பு அந்த பிடிவாதத்தை அரசு எப்படி பார்க்கிறீர்கள்? சொந்தமாக ஒரு ஃப்ளைட் இல்லாத உனக்கு என்ன மைத்துக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? என்ன மைத்துக்கு? சொந்தமாக ஒரு ஃப்ளைட் இல்லாத நாடு எதற்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? இருக்கிற மீனம்பாக்கத்தில் பறக்க ஃப்ளைட்டு கிடையாது உனக்கு. இண்டிகோ என்கிற ஒரு வண்டியை தவிர ஒரு வண்டியும் கிடையாது. அவன் சொல்கிறதான் கட்டணம், அவன் எடுக்கிறதான் நேரம். 10:50க்கு வண்டிம்பான், 11:50க்கு எடுப்பான், நீ காத்திருக்கணும். திடீர்னு 10,000 இருக்கும், திடீர்னு 15,000 கட்டணம்பான், கொடுத்தா போய் ஆகணும், வழி கிடையாது. சொந்தமாக ஒரு விண்ணூர்லி கூட இல்லாத ஒரு நாட்டிற்கு எதுக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டை கட்டுவதற்கு நிலம் தர மறுக்கும் என் மக்கள் இந்த மகன் ஆட்சிக்கு இந்த 5000 ஏக்கரில் ஏரி வெட்டுகிறேன் என்று சொன்னால் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கொடுப்பான். எனக்கு வேண்டியது அங்கே ஏர்போர்ட் அல்ல, ஏர் பூட்டி உழணும். 22 ஏரி இருக்குது, அந்த ஏரியை தூத்து ஏர்போர்ட்டு கட்டி இருக்கிற ஏர்போர்ட்டில் பறக்க ஃப்ளைட்டு கிடையாது. அப்புறம் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு இருக்கிற துறைமுகத்திலே தாத்தா காமராஜர் பேர்லையும் பாட்டன் வாபுசி பேர்லையும் இருக்கிற துறைமுகத்திலே வேலை இல்லை. 40 விழுக்காடு 50 விழுக்காடு தான் வேலை நடக்குது. இன்னும் 60 விழுக்காடை நிறைவே செய்யலை. என்ன அந்த ஏற்றுமதிக்கான பொருள் தேங்கி நிற்குதா?
அங்கே வேலை செய்ய முடியல, தேங்கி நிற்குதா? அப்படி ஏதாவது செய்தி இருக்கா? அப்புறம் எதுக்கு 6111 ஏக்கரில் அதானி காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டணும்? எதுக்கு கட்டணும்? இந்த 2 துறைமுகமும் இயற்கை துறைமுகம், அது செயற்கையாக துறைமுகத்தை உருவாக்கணும். விளிங்கத்தில் கட்டுவதற்கு 80 லட்சம் டன் கற்களை கொண்டு கொட்டி மூடியிருக்கான். 80 லட்சம் கற்களை கொடுத்தது என்னுடைய கன்னியாகுமரி மலையிலிருந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கான். கேரளாவில் மலை இருக்கா? இருக்கு. ஏன் வெட்ட? நல்ல ஆத்தாள பொண்ணுக்கு பிறந்தவன் அங்கே ஆட்சி செய்கிறதுனால அவன் மலையை தொட விடலை. அவன் மலையை பாதுகாக்கிறான், என் மலையை நொறுக்கி கல்லாக கொண்டு போகிறான். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. நண்பு பெற்றோர்கள், அருமை தம்பி தங்கைகளே, மதுரை நீதிமன்றத்திற்கு கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால் அங்கே அரசு தனியார் நிறுவனங்கள் கட்டுமான பணி பாதிக்கப்படுவதால் மலையை கற்களாக மணலாக எடுத்துக்கொண்டு போக, கன்னியாகுமரி மலையை வெட்டி கொண்டு போக தயவு செய்து நீதிபதி அவர்கள் அனுமதி தர வேண்டும் என்று வழக்கு. இந்த நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? கேரளாவில் ஏன் மலையை வெட்ட தடை இருக்குன்னு கேட்டிருக்கணும்ல. அப்போ அங்கே தடை இருக்குது, என் மலையில் உடைன்னு இருக்கா, உடை நொறுக்குன்னு இருக்கா? நான் இருந்தால் தொற்றுவியாடா, என் மலையை தொற்றுவியா நீ? அப்போ மலையை வெட்டு, மணலை வெட்டு, தலையை வெட்டு, எதை பற்றியும் உனக்கு கவலை கிடையாது. எனக்கு துட்டை வெட்டு, கமிஷனை வெட்டு, வேற என்ன இருக்குது? என்ன இருக்குது? உங்கள் அதிகாரங்கள், உங்கள் கையெழுத்துக்கள், உங்கள் சட்டங்கள் 1/2 அங்குலம் மலையை வளர்த்து காட்டுமா? அமெரிக்க அதிபர் பைடன் சொல்லிட்டா 1/2 அங்குலம் மலை வளருமா? இது மந்திரக்கோள் விளையாட்டா? ஜி ஜி பூம்பா மலையை வளர் என்று சொல்வதற்கு? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் தந்தது? மணலை நீ உருவாக்க முடியுமா? மலையை நீ உருவாக்குவியா? நீ பெரிய விஞ்ஞானி தானே, நீ பெரிய சயின்டிஸ்ட் தானே, ரத்தத்தை செயற்கையாக உருவாக்குவியா? தண்ணீரை உருவாக்குவியா? நீ உருவாக்க முடியுமா? மனித அறிவு தோற்று போச்சு. மனித அறிவு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளோட மோதி தோற்று போனது. உடன் பிறந்தவர்களே, எத்தனை அறிவியல் இருந்தாலும் தோசமாவை புளிக்க வைக்க முடியவில்லையே. சரியான சயின்டிஸ்ட் கொண்டு வந்து நிறுத்து, தோசமாவை புளிக்க வச்சு காட்டுறா அப்படின்னு காட்டு சொல்லு. பாலை தயிராக்கி காட்டு பார்ப்போம். காட்டின்னு பார்ப்போம். முடியாது. ஏன்? கண்ணுக்கு தெரியாத பல தொழிலாளர்கள் அங்கே வேலை செய்கிறான். பாக்டீரியா, பூஞ்சை, காளான் என்ற பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் அங்கே வேலை செய்கிறான். அவன் தான் ஆகப்பெரிய சயின்டிஸ்ட்டு.